future God will grant you. கர்த்தர் உங்களுக்கு 5 எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். Number 1, முதலாவது, your future shall be prosperous, உங்களுடைய எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும், joyful, சந்தோஷமாய் இருக்கும். everybody listen to me. நல்லா கவனியுங்கள் நான் Your சொல்றது. future shall be prosperous. உங்களுடைய எதிர்காலம் செழிப்புள்ளதாய் இருக்கும். Are you happy or not? அத குறித்து சந்தோஷமா You இல்லையா? have a prosperous future, உங்களுக்கு செழிப்பான எதிர்காலம் உண்டு. and you have a positive future. உங்களுக்கு முற்போக்கான எதிர்காலம் உண்டு. Your future is not going to be negative anyway. இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் எப்பொழுதும் பிற்போக்கா இருக்காது. It's a prophetic word. You have to memorize it. வார்த்தை, இத மனப்பாடம் பண்ணணும். Shout with me now. என்னோட சத்தம் போட்டு சொல்லுங்க. I have a prosperous future. எனக்கு ஒரு செழிப்பான எதிர்காலம் I இருக்கிறது. have a positive future. எனக்கு முற்போக்கான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. I have a powerful future. எனக்கு வல்லமையான எதிர்காலம் இருக்கிறது. I have a perfect future. எனக்கு பரிபூரண எதிர்காலம் இருக்கிறது. And I have a prevailing future. எனக்கு ஜெயம் கொள்ளுகிற எதிர்காலம் இருக்கிறது. Please listen to me. தயவு செய்து நான் சொல்றத These கவனியுங்கள். things must come in your life. You have to do that. You have to confess it. இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் 2 காரியங்களை நீங்கள் அறிக்கை பண்ணணும். Apostles, prophets, listen everybody. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கவனிங்க. How did God create everything? எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்? How did God create the heaven and earth? எப்படி கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார்? By word. வார்த்தையில. You are created in God's image. நீங்கள் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். Anything you want to see in your life, you must speak it first. உங்க வாழ்க்கையில எது நடக்கணும்னாலும் முதல்ல நீங்க பேசியாக வேண்டும். Please, please, please. தயவு செய்து. That's a confession. அதுதான் அறிக்கை. There are 2 kinds of confession. 2 விதமான அறிக்கை இருக்கிறது. ஒன்று sin confession. ஒன்று பாவத்தை அறிக்கை செய்வது. That the church specialized. அதிலே விசேஷமாக இருக்கிறது சபை. But ஆனால் confession of the word of God, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்றதுக்கு it's very powerful. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. Very powerful. மிக சக்தி வாய்ந்தது. You have to say it through the mouth. உங்கள் வாயின் வழியாக சொல்ல வேண்டும். Suppose if you are a prophet, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று வைத்துக் கொள்வோம். get up every morning ஒவ்வொரு காலையிலும் எழும்பணும். and you say thank you Lord. நீங்க சொல்லணும், நன்றி ஆண்டவரே, I have the savior spirit. எனக்கு இரட்சகருடைய ஆவி இருக்கிறது. I have the seeing spirit. எனக்கு பார்க்கிற ஆவி இருக்கிறது. I am a speaking spirit. எனக்கு பேசுற ஆவி இருக்குது. I am a sensitive spirit. எனக்குள்ள உணர்வுபூர்வமான I ஆவி am a இருக்குது. successful spirit. எனக்கு ஜெயபலமான I am ஆவி a இருக்கிறது. strengthening spirit. எனக்கு பலப்படுத்துகிற ஆவி I am a இருக்கிறது. sanctifying spirit. நான் சுத்திகரிக்கிற ஆவி உள்ளவன். If you say it every day, ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா, I promise you, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், what you say நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ will begin to come forth. அது உங்களுக்கு வந்து பலிக்கும். If you are an apostle, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் every day confess it. நீங்கள் ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தால் ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க. I am an apostle. நான் ஒரு அப்போஸ்தலன். I have the spirit of Holy Ghost ability. நித்தியமாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். I have powerful spirit. எனக்கு வல்லமையான ஆவி My இருக்கிறது. spirit is authoritative spirit. என்னுடைய ஆவி அதிகாரமுள்ள ஆவி. My spirit is adventurous spirit. என்னுடைய ஆவி அதிசயங்களை செய்கிற சாதிக்கிற ஆவி. You have to confess it. நீங்கள் இதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். The Holy Spirit told me in a dream. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கனவிலே பேசினார். Tell my church. என்னுடைய சபைக்கு சொல்லு. The power of word confession. வாயின் அறிக்கையின் வல்லமையை குறித்து சொல் என்றார். Every morning. ஒவ்வொரு நாள் காலையில. Not necessarily prayer. ஜெபம் தேவையில்லை. You have your prayer time separate. நீங்க தனியா ஜெப நேரத்தை வைத்துக் கொள்ளலாம். Get up. எழும்புங்க. And say some Bible verses through your mouth. உங்க வாயின் மூலமாக சில வசனங்களை அறிக்கை பண்ணுங்கள். I can do all things through Christ. நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். I will be the head, not the tail. நான் தலையாக இருப்பேன், வாலாக இருக்க மாட்டேன். Try it for half an hour. அரை மணி நேரம் முயற்சி பண்ணி பாருங்க. And do it for 10 days. 10 நாளைக்கு அதை செய்யுங்கள். See the change in your life. உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை பாருங்கள். And write to me. எனக்கு எழுதுங்கள். The church has not specialized it. இதிலே சபையானது விசேஷம் பரவில்லை. It has power. அதிலே வல்லமை இருக்கிறது. How did Jesus cast out the devil? இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுகளை துரத்தினார்? How he overcame the temptation? எப்படி சோதனைகளை ஜெயித்தார்? By speaking word. தேவனுடைய வார்த்தை பேசுறதன் மூலமாக. How did he calm the storm? எப்படி அவர் புயலினார்? By opening the mouth and said stop. அவர் வாயை திறந்து அமைதலாயிருன்னு சொன்னார். Everybody said there is power in my mouth. என்னுடைய வாயிலே வல்லமை இருக்கிறது. When God's word கர்த்தருடைய வார்த்தை is in my mouth, என்னுடைய வாயிலே இருக்கும்போது it has the same power. அதே வல்லமை இருக்கிறது. The power it has in the mouth of God. தேவனுடைய வாயிலே என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை அது கொண்டு வருகிறது. Apostles, the 7 points I gave you every day till you die.
நீங்கள் மரிக்கும் வரை அப்போஸ்தலர்கள் நான் கொடுத்த குறிப்புகளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? Every morning get up and see the first 7 points. You say, I'm an apostle. I have the spirit of audacity. I have the spirit of adventure. I have the spirit of authority. எழும்பி நின்று நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எனக்குள்ள தைரியத்தின் ஆவி இருக்கிறது, எனக்குள்ளே சாதனையின் ஆவி இருக்கிறது, எனக்குள்ளே சாதிக்கிற ஆவி இருக்கிறது என்று சொல்லணும். Prophet சொல்லணும். தீர்க்கதரிசிகளும் அதே குறிப்புகளை சொல்லணும். I have the spirit of seeing. எனக்கு பார்க்கிற ஆவி இருக்கிறது. I can see, I can see, I can see. நான் பார்க்க முடியும், பார்க்க முடியும், பார்க்க முடியும். You have to confess it. நீங்க அப்படி அறிக்கை பண்ணணும். Will you say that you have a successful spirit? உங்களுக்குள்ள ஜெயத்தின் ஆவி இருக்குன்னு சொல்லுவீங்களா? Will you say that your spirit is a victorious spirit? உங்களுடைய ஆவி ஜெயத்தின் ஆவின்னு சொல்லுவீங்களா? Will you say that your spirit will take you from victory to victory? உங்களுடைய ஆவி உங்களை ஜெயத்தின் மேலே ஜெயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவீங்களா? Will you say that your spirit will take the congregation into victory? உங்களுடைய ஆவி ஜனங்களை ஜெயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவீங்களா? Will you say it? நீங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க. Say it. Confess it. And see what happens in your life. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பாருங்கள். Hallelujah. Hallelujah. Number 1. முதலாவது, your future shall be prosperous. உங்களுடைய எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும். Job 8:7. Though your beginning was small, yet your latter end would increase abundantly. Though your beginning was very small, உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், was your beginning very small? உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்ததா? That's a good sign. அது ஒரு நல்ல அடையாளம். எடுத்த உடனே புஸ்ஸுன்னு போறதை விட அப்படியே தொடங்கி சர்ன்னு போது பாருங்க, அதான் பெஸ்ட். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா, though my beginning, என்னுடைய துவக்கம் was humble, அது அற்பமாய் இருந்தாலும், yet your end will increase greatly. Everybody say, my end, என்னுடைய முடிவு, my end, என்னுடைய முடிவு shall increase greatly. என்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். In NIV it says, NIV ல என்ன சொல்லிருக்குனா, listen, the NIV it says, அதுல NIV என்ன சொல்லுது? though your beginnings seem humble, உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், prosperous shall be your future. உங்களுடைய எதிர்காலம் செழிப்பான எதிர்காலமாய் இருக்கும். Listen, கவனிங்க. the life of a child of God ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை always increases. எப்பொழுதுமே அது வளர்ந்து கொண்டே கூடிக்கொண்டே. The anointing must increase. அபிஷேகம் கட்டாயம் கூடும். சொல்லுங்க வாயை திறந்து. அபிஷேகம் கூடிக்கொண்டே இருக்கும். Joy must increase. சந்தோஷம் கூடித்தான். Prosperity must increase. செழிப்பு கூடித்தான் ஆக வேண்டும். Relationship must be a relationship, a prosperous relationship. உறவு செழிப்பான உறவாக தொடர்ந்து முன்னேறும். Family must be prosperous always. குடும்பம் எப்பொழுதும் செழிப்பாகவே இருக்க வேண்டும். In a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையிலே every day ஒவ்வொரு நாளும் the love increases. அன்பு கூடுகிறது. Husband and wife love must increase. கணவன் மனைவியினுடைய அன்பு கூட வேண்டும். In the church love must increase. சபையில் அன்பு கூட வேண்டும். That's normal Christian life according to my Bible. என்னுடைய வேதத்தின்படி அதுதான் சாதாரண கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையினுடைய முறை. The manager said, அந்த மேனேஜர் சொன்னார், sir, everyone, எல்லாருமே they give the first best choice wine first. முதல்ல சிறந்த ரசத்தை கொடுப்பாங்க. After everything is gone, எல்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு they will give you the cheaper wine. பிறகு ருசி இல்லாத சாதாரண ரசம் கொடுப்பாங்க. Listen, கவனிங்க. in the world, உலகத்துல tomorrow is not going to be better than today. இன்றைக்கு விட நாளைக்கு நல்லா இருக்க போறது இல்ல. No unbeliever can have the best at the end, but no believer can have the cheap at the end. ஒரு அவிசுவாசியிலும் முடிவிலே மகிமை அடைய மாட்டார்கள். ஆனால் ஒரு விசுவாசியும் முடிவிலே மகிமை இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் முடிவு மகிமையாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Naturally, இயற்கையாகவே future எதிர்காலம் is going to be gloomy for us. அவிசுக்கு அது இருளாக இருக்கும். But for you, ஆனால் உங்களுக்கு 100% your future உங்களுடைய shall be எதிர்காலம் more glorious. அதிக மகிமை உள்ளதாகத்தான் இருக்கும். You have to say, நீங்க சொல்லணும், my future is not going to have cheaper wine. அது சாதாரண ரசமா இருக்கு. My future என்னுடைய எதிர்காலம் shall be the best, better, best, அது better, better. மிக சிறந்த
சிறந்த எதிர்காலமா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா? How many are going to believe it? எத்தனை பேர் அதை விசுவாசிக்க போறீங்க? Hallelujah. Hallelujah. Of course. அதுதான். As you grow old, நீங்க வயசாக ஆக your body will decay. உங்களுடைய சரீரம் அழியும். But ஆனால் your inner man உங்களுடைய உள்ளான மனுஷன் will grow. அது வளரும். Stronger and stronger and stronger. அவன் முழுவதும் பலத்தின் மேலே பலனடைவான். The early years of your Christian walk, உங்களுடைய துவக்க கால கிறிஸ்தவ நடை, flesh, மாம்சம், fleshly energy. மாம்ச சக்தி. But after some time, கொஞ்ச நாளைக்கு பிறகு the spirit will take over. இந்த ஆவி அதை மேற்கொண்டு விடும். That will take you from strength to strength. அது உங்களை பலத்தின் மேலே பலத்துக்கு கொண்டு போகும். Can you show me one man of God in the Bible who had a bitter end? ஒரு கசப்பான முடிவு அடைந்த எந்த ஒரு தேவ மனிதனையாவது வேதத்துல பார்க்க முடியுமா? One man of God. ஒரு தேவ மனிதன். One man who walked with God. தேவனோடு நடந்த ஒரு தேவ மனிதன். How was their future, sir? அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? How was Abraham's end? ஆபிரகாமுடைய முடிவு எப்படி? The Lord says God blessed him in every way. கர்த்தர் எல்லா வகையிலும் அவரை ஆசீர்வதித்தார். What a glorious death. என்ன மகிமையான முடிவு. Hallelujah. Hallelujah. What was Jacob's end? யாக்கோபுடைய முடிவு எப்படி? Early years. அவருடைய துவக்க காலத்துல Gloomy. rejection, deception, rejection, everything is sad. Future end. King of Egypt came for his funeral service. How about Joseph? He was a shepherd boy, kicked by his brother, everywhere misunderstood. What was his future? He embraced daddy. He kissed the brother. He distributed to the whole world. What was the future end of Job? First chapter, good. Second, up to 40, 42, and he was blessed double time more than all his friends. Though your beginning is small, prosperous shall be your end. Don't believe the lie of the devil. I am walking with God for 35 years. My anointing doesn't diminish. My walk with God has not become stale. It is possible. Confess it. Believe it. Take it in your spirit. Though your beginning is small, though it seem humble, prosperous shall be the end. I have seen, if the beginning is small, that's an indication of the glorious future. Amen. Amen. Prosperous future. Prosperous future. See that day. அந்த நாளை பாருங்க. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். John 1:50-51. யோவான் 1:50-51 வசனங்கள். Jeremiah 29:11. எரேமியா 29:11. Jesus answered and said to him, "Because I say to you that I saw you under the fig tree, do you believe? You will see greater things than these." And he said to him, "Truly, truly I say to you, you will see the heavens opened and the angels of God ascending and descending on the Son of Man." Hallelujah. Hallelujah. எல்லாரும் கையை உயர்த்தி கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம். I shall see, நான் காண்பேன், greater things than I have seen all my life. என் வாழ்நாளெல்லாம் நான் பார்த்த எல்லா காரியங்களை விட மிகப்பெரிய காரியங்களை நான் பார்க்க போகிறேன். Everybody say, I shall see greater things. எல்லாரும் சொல்லுங்க, நான் பெரிய காரியங்களை காண்பேன். I shall see greater things. நான் பெரிய காரியங்களை காண்பேன். Listen, when you say it,
எல்லாரும் கவனிங்க. நீங்க சொல்லும்போது I don't know how to it's such a big subject. The Bible says in Hebrew 3:1 எபிரேயர் 3:1 வேதம் சொல்லுகிறது Jesus is the high priest and apostle of our confession. இயேசு கிறிஸ்து நம்முடைய அறிக்கையின்படி அறிக்கை செய்கிற அப்போஸ்தலராக இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. He is அவர் my attorney. அவர் என் வக்கீல், என்னுடைய வக்கீல். Hallelujah. Hallelujah. Father is the magistrate. பிதாவாகிய தேவன் அங்கே நீதிபதி. Jesus is the advocate. இயேசு கிறிஸ்து நம்முடைய வழக்கறிஞர். And I am accused by my enemy. என்னுடைய எதிரியினாலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். My enemy is here. என்னுடைய எதிரி இங்கே இருக்கிறார். I am standing here. நான் இங்கே நிற்கிறேன். My attorney general, he is here. அவர் என்னுடைய வக்கீல் எனக்கு இருக்கிறார். The magistrate is watching. அங்கே நீதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். Listen. நல்லா கவனிங்க. My lawyer, என்னுடைய அந்த வக்கீல் is expecting me to say the word and he will take my word and plead my cause. நான் சொல்லுகிற வார்த்தையை அவர் கவனித்து நான் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர் எடுத்து உரைக்கிறார் பிதாவிடத்திலே, நீதிபதி இடத்திலே. சொல்லுங்க வாயை திறந்து. சொல்லுங்க வாயை திறந்து. So what we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? When I say, நான் சொல்லும்போது I shall see greater things than this, இதைவிட மேலான காரியங்களை நான் காண்பேன் என்று நான் சொல்லும்போது my lawyer will say thank you. என்னுடைய இயேசு வக்கீல் சொல்லுவாரு நன்றி. He will go to the magistrate. அவர் பிதாவை பார்த்து சொல்லுவார் நீதிபதிகிட்ட, yes your honor. ஆமையா. My party, என்னுடைய கட்சிக்காரர், my கட்சிக்காரர் now Ezekiel Francis said, இப்பொழுது என்னுடைய கட்சிக்காரர் எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லிவிட்டார், he shall see greater things than this. இதைவிட பெரிய காரியங்களை காண்பீர்கள் என சொல்லிவிட்டார். Magistrate sir, do it sir. இப்பொழுதே நீதிபதி அவர்களே அதை செய்வீராக. That's why you have to speak the word and your high priest will take your word and he will plead your cause before the magistrate. ஆகவேதான் அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை அவர் எடுத்து பிதாவிடத்திலே அவர் சொல்லுவார். Two kinds of extremism here. இங்கே ரெண்டு விதமான தீவிரவாதம் இருக்கிறது. Extremism. அதான் தீவிரவாதம். How many of you know Nathaniel? நத்தானியேல் எத்தனை பேருக்கு தெரியும்? Nathaniel is a very emotional person. அவர் ரொம்ப உணர்ச்சிகரமான ஆளு. Somebody said, யாராவது சொன்னா, come. வாங்க வாங்க வாங்க. We will see the Messiah. நாம் போய் மெசியாவை பார்க்கலாம். வா வா வா. We have seen the Messiah. நாம மெசியாவை பார்த்துட்டோம். Moses talked about him. அவரை பத்தி மோசே சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பேசி, come on, we will go. வா போய் அவரை பார்க்கலாம் எப்படி இருக்கார். Can anything good come from Nazareth? நாசரேத்திலிருந்து நன்மை ஏதாவது வருமா? அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தார்ல. Then he went to Jesus. பிறகு இயேசுவிடத்துல போனார். Jesus said, இயேசு சொன்னார், wow, a true Israelite. உண்மையான இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேலன். There is no false in him. உனக்குள்ள எந்த கபடமும் இல்ல. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. Wow. He said, Jesus, how do you know me? இது எப்படி தெரியும்? இயேசுவே. Emotional person. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். Jesus said, come. இயேசு சொன்னார், சரிப்பா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. Before Philip called you. பிலிப்பு உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி, I saw you under the fig tree. நீ அத்தி மரத்துக்கு கீழ இருக்கும்போதே உன்னை கண்டேன். You are the son of God. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். Jesus said, come. இயேசு சொன்னார், வா. Come. கொஞ்சம் அமைதியா இரு. Just because I said that I have seen you under the fig tree, you are jumping so much. நான் உன்னை அத்திமரத்துக்கு கீழ பார்த்தேன் உடனே அத்தாடின்னு இப்படி குதிக்கிறியே, பரவசப்படாத. You shall see greater things. இதை விட நீ பரவசப்படக்கூடிய மேலான காரியங்களை காண்பாய். You will see heaven opened. வானம் திறக்கப்படுகிறதை பார்ப்பாய். Not windows open, heaven is going to open in your ministry. கதவு திறக்கப்படுறது இல்ல, வானமே திறக்கப்படுறதை பார்ப்பாய். Hallelujah. Hallelujah. The whole heaven is going to empty all the blessings upon you. உன் மேலே வானமே தன்னுடைய சகல ஆசீர்வாதங்களை அங்கே காலி பண்ணி உன் தலையிலே போட போகிறது. Angels will go higher and lower. சும்மா எல்லாரும் சொல்லுங்க. தேவ தூதர்கள் மேலும் கீழும் இறங்கி ஏறிக்கொண்டும் இருப்பார்கள். Ascending and descending. அவர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்க போகிறார்கள். Listen to me. நல்ல கவனிங்க. You shall see greater things than the things you have ever seen. இதுவரை பார்த்திராத, நீங்க பார்த்ததை விட மிகப்பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். Two extremism. இதுல ரெண்டு தீவிரவாதம் இருக்கு. Some people are quickly excited for what God is doing. ஆண்டவர் என்ன செய்துட்டாருன்னு சீக்கிரம் பரவசம் அடைகிற சிலர் இருக்காங்க. Or if they pray for a headache, ஒரு தலைவலிக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டாங்க, headache is healed. தலைவலி சுகமாயிடுச்சு. God is using me. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். Such a power. இவ்வளவு வல்லமை. Everybody is எல்லாரும்
Some people, சிலர் இருக்காங்கங்க, even if a dead man rises, செத்தவன் உயிரோட எழும்புனா கூட it's not dead. அவன் He சாகவே was இல்ல, fainting. அவன் மயக்கம் போட்டிருந்தா Sir, செத்தேன். doctors gave the report, sir. டாக்டர்களே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Maybe these people bribed him. That's why. How can he raises the dead? அவர் ஏதாவது லஞ்சம் கொடுத்திருப்பார் டாக்டருக்கு, அதனால அவர் சர்டிபிகேட் கொடுத்தாரு. எப்படியா செத்தவனை உயிரோட எழுப்புறது? Some people by inborn nature they are extremely negative. Some people are easily excited, and both the group doesn't expect greater things to happen in their lives. சிலர் வாழ்க்கையில பார்த்தா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் எதிர்மறையா பார்ப்பாங்க. சிலருக்கு கொஞ்சம் நடந்துட்டாலும் குதியோ குதின்னு குதிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்காலத்துல பார்க்க முடியாது. ஒரு 200 believers வந்துட்டாலே பாஸ்டர், God has blessed us, 200 believer. Some people, they are excited. God will say, okay sir, you are excited with 200, stay with 200, die with 200. No. But you have to cry, no Lord, I want to see 2 million people in my church. சில சபைகளில பார்த்தால் நீ 200 பேர் வந்துட்டாலே கர்த்தர் 200 பேரை கொடுத்துட்டாரு, 200 பேர் போதுமப்பா அப்படின்னு பூரிப்பாயிடுறாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்ல, சரி பூரிப்பாயிட்டியா, 200லயே போதும்பா நிறுத்திடுவார். ஆனா பார்க்காம எனக்கு 2 கோடி மக்களுக்கு மேல வேணும்னு நீங்க ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் 2 கோடி கொடுப்பார். You have to say, Lord, every Sunday service I have a church here, the whole road must be full of people to come into my church. All the police will control the traffic jam. I need so many people, Lord. I expect great things. கர்த்தாவே, என்னுடைய சபை இந்த இடத்துல இருக்குது, இந்த ரோட்ல இருக்கிற வருகிற எல்லா போலீஸ்காரங்களும் பார்த்து மக்கள் பார்த்து ஆச்சரியப்படணும், எல்லா காரணம் டிராபிக் ஜாம் வரணும், அந்த அளவுக்கு சபைக்கு ஜனங்கள் வரணும். இதை இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை God is telling you, expect great things. கர்த்தர் சொல்லுகிறார், பெரியதை எதிர்பாருங்கள். If you have 300, expect 3000. உங்களுக்கு 300 பேர் இருந்தா 3000 பேரை எதிர்பாருங்கள். If you have 3000, expect 30,000. உங்களுக்கு 3000 பேர் இருந்தா 30,000 பேரை எதிர்பாருங்கள். Every day expect increase in your anointing. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அபிஷேகம் பெருகிற எதிர்பாருங்கள். God is giving you the promise, you shall see greater things than these. இதை விட பெரிதானவைகளை காண்பாய் என்ற வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியாலே அதையே எதிர்பாருங்கள். Till heaven is fully open, don't be satisfied. வானம் திறக்கப்படும் வரையிலே வாயை பூட்டாமல் இருங்கள், திருப்தியாகாமல் இருங்கள். He opened the window. You are not a window believer, you are a door believer. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்திருக்கிறான்னு சொல்லாதீங்க. நீங்க பலகணி நீ believer இல்ல, நீங்க வானமே திறக்கப்படுகிற விசுவாசி. The Holy Spirit told me to tell you, tell my people to expect greater things than anything that they have ever happened. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார், என் ஜனங்களுக்கு சொல்லு, இதுவரை என் ஜனங்கள் பார்த்ததை விட மிகப்பெரிய காரியங்களை நான் அவர்களுக்கு காட்டப் போகிறேன். I prophesy, நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், our country is going to see the greatest harvest ever the history has seen. இதுவரை சரித்திரம் கண்டிராத மிகப்பெரிய எழுப்புதலை நம் தேசம் காண போகிறது. Europe is going to see a big mighty army rise from the valley of dry bones. உலர்ந்து போன பள்ளத்தாக்குகளில் இருந்து எழும்புகிற மிகப்பெரிய சேனையை ஐரோப்பா தேசம் காண போகிறது. Dead are going to be raised in our country. நம்முடைய தேசத்திலே செத்தவங்க அப்படியே செத்த நேரத்துக்கு ஒரு தடவை எழும்ப போறாங்க. Not few. ஒருத்தர் 2 பேர் இல்ல, hundreds and thousands are going to be raised up. நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக செத்தவனை உயிரோட எழுப்பிட்டு பிறகு எல்லாம் ஒரே பிரச்சனையாக போகிறது. பாப்புலேஷன் பெருகிருச்சு. Media cannot hide it. இதை எந்த மீடியாவும் ஒளிக்க முடியாது. Newspaper cannot hide it. நியூஸ்பேப்பர் ஒளிக்க முடியாது. Greater things are going to happen. பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. Greater power demonstration. மிகப்பெரிய வல்லமை வெளியிலே வெளிப்பட போகிறது. Believe it. அதை விசுவாசியுங்கள். Believe it. அதை விசுவாசியுங்கள். The Holy Spirit has told me already, great miracles are going to happen through ordinary believers. பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லிவிட்டார், சாதாரண மக்களின் மூலமாக அசாதாரண காரியங்கள் நடக்கும். But what God expects from you, ஆனால் உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? live in the sense of expectancy. ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உணர்விலேயே நடந்து கொள்ளுங்கள்.
You shall see greater things than this. You shall see greater things. பெரிதான காரியங்களை You நீங்கள் shall see காண்பீர்கள். greater things than this. நீங்கள் இதை விட You shall see பெரிதானதை greater காண்பீர்கள். things இதை விட than this. பெரிதானதை காண்பீர்கள். You shall see greater நீங்கள் things than இதனும் this. பெரிதானவைகளை காண்பீர்கள். Quickly please, quickly please. சீக்கிரம், Jeremiah சீக்கிரம். 25, 29, 11, louder. I want everybody to read it loudly. எல்லாரும் வாசிங்க. For I know the plans that I have for you. I know எனக்கு தெரியும். the plans I have for you. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும். Declares the Lord, plans for welfare and not for calamity, to give you a future and a hope. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. God கர்த்தர் has வைத்திருக்கிறார் a plan for me. எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். That's a welfare plan. அது நல்ல காலத்துக்குரிய திட்டங்கள். Everybody say, my God knows. என் தேவனுக்கு தெரியும். My God knows. என் தேவனுக்கு தெரியும். His plan for me. அவருடைய திட்டங்கள் It's not my plan. அது என்னுடைய திட்டம் அல்ல. He has a plan for me. அவர் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Tell somebody, hey, don't have your plan, man. சொல்லுங்க, உங்களுடைய திட்டத்தை நீங்க வைக்காதீங்க. He has a plan for you. அவர் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். That's a welfare plan. அது உங்களுக்கு நல்ல கால திட்டம். That's a glorious plan. அது மகிமையான திட்டம். You have your future. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. You have your future. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. You have your hope. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் இருக்கிறது. Hope. ஒரு நம்பிக்கை இருக்குது. Are you happy? உங்களுக்கு சந்தோஷம்? How many of you are going to believe his prophets and prosper? அவருடைய தீர்க்கதரிசிகளை எத்தனை பேர் நம்ப போகிறீர்கள்? Will you believe the prophets and prosper? செழிப்பையும் அவருடைய தீர்க்கதரிசிகளை எத்தனை பேர் நம்ப போகிறீர்கள்?